So this is the book that I have sent you all. உங்க எல்லாருக்குமே நான் அனுப்பிச்சிருக்கேன். So we are going to say this. This is for the Lagu Siddhanta Kaumudi. Natva Saraswatim Devim Shuddham Gunyam Karomyaham Paniniya Praveshaya Lagu Siddhanta Kaumudim. So actually the sloka's meaning is, see, கீழே கொடுத்துருக்கு பாருங்க. அகம் வரதராஜாச்சாரியः शुद्धां दोषरहितां गुण्यां प्रसक्त गुणयुक्तं सरस्वतीं देवीं वाग्देवतां நத்வாங்கிறது நம்மளுக்கு நம்மோடு துவா இது கிருதந்தம். அது நமஸ்கிருத்திய பாணினீய பிரவேசாய பாலானாம் பாணினீய வியாக்கரண சாஸ்திரே பிரவேசார்த்தம் லக்வி ச அசௌ சித்தாந்த கௌமுதி தாம் கரோமி இதி அன்வய. ஓகே, ஸோ இது வந்து அன்வயம் வந்து அப்படிதான். நான் வந்து ஒரு ஆக்சுவலி இட் இஸ் பாணினியோட கிராமர் ஒன்லி. வி ஆர் என்டரிங் இன்சைட் பாணினிஸ் கிராமர். பாணினி வந்து அஷ்டாத்தியாயி சூத்ராஸ் பண்ணார். அதுக்கப்புறமா இவ்வளவு அதுக்கு வந்து காத்தியாயனா அப்படிங்கிறது இது இன்னொரு ஸ்லோகமும் நம்ம சொல்லியிருந்தோம். இதுல நான் இதுக்கு மீனிங் சொல்லிட்டு அதையும் சொல்றேன். இப்ப நம்ம இதோட வந்து we should also say that வாக்கியகாரம் வரருச்சிம் பாஷ்யகாரம் பதஞ்சலிம் பாணினியும் சூத்திரகாரம் ச பிரணத்தோஸ்மி முனித்ரயம். மூணு முனிவர்களையும் நான் பணிகிறேன். யாரெல்லாம்? வாக்கியகாரம் வரருச்சி. ஏன்னா பாணினி என்னென்ன சூத்திரம் பண்ணாரோ அவர் தான் அதெல்லாம் நடுவில் நீங்க பார்த்தீங்கன்னா வார்த்திகம் வாட்சியமா வரும். அப்போ அவர் வந்து எதெல்லாம் ஆட் பண்ணமோ டெலீட் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் பாஷ்யக்காரம் பதஞ்சலி வந்து அதுக்கு மகாபாஷ்யம். பாஷ்யம் மீன்ஸ் கமெண்ட்ரி. நம்ம நிறைய இப்போ பகவத்கீதாவே எடுத்துட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆதிசங்கரர் வந்து அதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்காரு. பாஷ்யம் எழுதியிருக்கா அந்த எல்லாத்துக்குமே. ஆதிசங்கரர் வந்து பகவத்கீதா மட்டும் இல்லை, நிறைய பிரம்மசூத்திராஸ்க்கும் அவர் பாஷ்யம் எழுதியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பாஷ்யம் எழுதியிருக்காருன்னா பாஷ்யக்கார பதஞ்சலி வந்து எழுதியிருக்காரு, பாஷ்யம் எழுதியிருக்காரு. அந்த இதுக்கு பாணினி சூத்திரக்காரம். சூத்திரம் பண்ணினதெல்லாம் யாரு? பாணினி. அவர் வந்து கரெக்டா அப்படியே சூத்திரமா பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். பட் நம்மளுக்கு புரியத்தக்கன, அதாவது பாஷ்யம் வந்து மகாபாஷ்யம் வந்து நம்ம வச்சுக்கணும்னா they say that it is in many volumes. நம்ம ஆட்லயே நம்மளுக்கு நிறைய இடம் வேணும்னு. அந்த மாதிரி இட்ஸ் லைப்ரரியிலேயே they'll have one cupboard it seems for பாஷ்யம்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பதஞ்சலி has written. ஸோ அதனாலதான் அது மகாபாஷ்யம் வா லேಖನೀயம், மகாராஜ்யம் வா சாசனீயம்னு ஒரு இதே இருக்கு. அதாவது மகாபாஷ்யம் எழுதுறதும் ஒரு மகாராஜத்தை ஆளறதும் ஒண்ணு அப்படின்னு. அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய காரியமும். ஸோ அதை வந்து பதஞ்சலி has done it. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து when we are doing this லகு சித்தாந்த கௌமுதினா அவர் பாணினி சூத்திரம்ல இருந்து ஒருத்த சித்தாந்த கௌமுதின்னு எழுதினார். சித்தாந்த கௌமுதி வந்து அதுல எல்லா சூத்திரமும் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு நினைச்சிட்டு எழுதினார். அதுலயே அவர் சுருக்கி எல்லா சூத்திரமும் கொண்டு வராம சித்தாந்த கௌமுதி. சித்தாந்த கௌமுதியா எல்லாரும் என்ன சொன்னா, இட்ஸ் டூ பிக், எங்களுக்கு எல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா மத்திய சித்தாந்த கௌமுதின்னு எழுது. சரி, மத்திய நடுவுல ஓகே, அதோட கொஞ்சம் கம்மியா இருக்குது. அப்புறம் வரதராஜாச்சாரியா வந்து இன்னும் சின்னதா லகு சித்தாந்த கௌமுதி. முக்கியமானதெல்லாம் நம்ம எதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நம்ம கிராமர்ல, பாணினியன் கிராமர், பாணினியோடு அஷ்டாத்தியாயில கண்டிப்பா எல்லா சூத்திரமுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். முன்னாடிலாம் நான் சொல்லியிருக்கேன், இதை முன்னாடியும் நான் சொன்னேன். அதாவது குருகுலத்துல எல்லாம் முதல்ல சூத்திரம்ஸ் எல்லாம் அவ படிச்சுட்டு அப்புறமா தான் they will do the class work. டெய்லியே அவளோட எல்லா சூத்திரம்ஸ் எல்லாம் அவ பைஹார்ட்டா படிக்கணும். அப்போ அவ வந்து எழுதும் பொழுது அந்த சூத்திரம் உபயோகப்படுத்திடுவா இல்லையா? இப்ப நம்மளுக்கு 2 3 6ன்னு நம்மளுக்கு முதல்ல டேபிள்ஸ் வந்து சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துடுறா. அப்புறமா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் போகும்போது கூட நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்ட்லயே நம்மளுக்கு சொல்லி தருவா இல்ல, they will not teach us. அந்த மாதிரி அந்த படிக்க ஆரம்ப கட்டத்திலேயே இந்த சூத்திரங்களை தான் ஒரு இதா பிரமாணமா வச்சுட்டுதான் சம்ஸ்கிருதம் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால they understood what is the use of
the sutras in learning the language. ஏன்னா இந்த சூத்திரம்ஸ்ல வந்து it is there are many things. என்னென்ன இருக்க போறது, என்னென்ன ஒவ்வொரு அஷ்டாத்தியாயினா 8 சாப்டர். ஓகே, அப்போ 8 சாப்டர்லயும் ஒவ்வொரு சாப்டர் கண்டெய்ன்ஸ் என்ன, எதெல்லாம் வரப்போறது அப்படிங்கறதெல்லாம் வந்து பிரிச்சு இருக்கும். அது வந்து நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து நான் காமிக்கிறேன். I have it now also, but we will get into the topic today. I don't want to waste much time because we are going to do now Sanya and Sandhi. First part is Sanya and Sandhi. Sanya na என்னது? It is a name. Sandhi நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், பட் சூத்திரத்தோட பார்க்க போறோம். This is the first easy step. இந்த ஈஸி ஸ்டெப்பை வந்து எப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னா, வரதராஜாச்சாரியார் வந்து லகு சித்தாந்த கௌமுதி, ஏன்னா சித்தாந்த கௌமுதி, மத்திய சித்தாந்த கௌமுதி, அப்புறம் லகு சித்தாந்த கௌமுதி. ஸோ இந்த லகு சித்தாந்த கௌமுதியில இருக்கிற சூத்திராஸை தான் நம்ம பார்க்க போறோம். இட் இஸ் நாட் தட் நம்ம அஷ்டாத்தியாயி சூத்திரம், பாணினி சூத்திரம் எல்லாம் நம்ம படிச்சுட்டோங்கிறதெல்லாம் கிடையாது. அதுல வந்து we are not even going to see 1/3 of the sutras. 1/3 கூட கிடையாது லகு சித்தாந்த கௌமுதியில. அதுக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் எப்பப்போ நம்மளுக்கு வந்து இந்த சூத்திரம் வந்து இங்க ஃபிட் ஆகிறதுக்கு இன்னொரு சூத்திரம் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா we will refer and we will do it. Okay, so this is this. So நம்ம எப்படி சொல்றோம், சரஸ்வதி தேவியை கும்பிட்டுட்டு நான் வந்து அவர் அகம் கரோமி அகம் தான் சொல்றாரு, அவர் நான் செய்கிறேன். அப்போ நீங்க வந்து எனக்கு லகு சித்தாந்த கௌமுதியை நான் பாணினிய பிரவேசாய, நான் உள்ள நுழையிறேன் பாணினிக்குள்ள. இப்ப நம்ம நுழையத்தான் செய்யறோம். நம்ம வந்து அதை வந்து we are not going to study the whole thing. We are just entering the grammar of Panini. அப்போ வரதராஜாச்சாரியா சொல்ற நம்ம நுழையிறோம். ஓகே, சோ இதுல அர்த்த சஞ்ஞா நான் திரும்பவும் சொல்றேன், இது போன கிளாஸ்லயும் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் நாட் லைக் அவர் அதர் கிராமர். இதுல வந்து நம்ம சூத்திரம்ஸ தினம் நம்ம வந்து கூட சொல்லணும். சொன்னாதான் அந்த சூத்திரம் வந்து நம்மளுக்கு பைஹார்ட் ஆகும். சூத்திரம் வந்து எப்படி நம்ம ஐவுன்னு வந்து ப்ரேயர்ல கொண்டு வந்தோம், இப்ப நம்ம எல்லாருக்கும் பார்க்காம நம்ம ஐவு தெரியும். இப்ப நத்வா சரஸ்வதியும் தேவியும் சுத்தாம் குன்யாம் கரோமியாகம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம அப்படியே அதை வந்து ஒரு ஸ்லோகத்துல சம் ஆஃப் தெம் ஆர் நம்மளோட கிராமர் குரூப்ல போட்டுட்டே இருக்கு. ஐ திங்க் they are still coming in the old link நினைக்கிறேன். அது யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, because I see messages coming in the grammar group. Silent, keep my phone on silent. So முதல்ல சஞ்ஞா பிரகரணம். அப்போ சஞ்ஞா பிரகரணம், சஞ்ஞா வந்து வரலன்னு தான் போட்டுருக்கா மத்தா, லிங்க் பத்தி சரி தெரியாது. ஓகே, whatever it is. Okay, I don't want to touch see the phone, whatever it is. Okay, so இப்போ முதல்ல அத then okay அத சஞ்ஞா பிரகரணம். அது இப்போ பாணினி வந்து அவரோட பாணினியோட ஃபர்ஸ்ட் சூத்திரம் வந்து அஷ்டாத்தியாயில நீங்க பார்த்தீங்கன்னா இட் வில் பி விருத்தி ரேச்சி. ஓகே, இப்ப எல்லாரும் என்ன சொன்னா, இப்ப நம்ம வரதராஜாச்சாரியார் வந்து முதல்ல பிரேயர் பண்றார், நத்வா சரஸ்வதியும் தேவியும் பாணினிய பிரவேசாமி எல்லாம் சொல்ற, நான் உள்ள கும்பிட்டுட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாணினி வந்து எந்த மங்கள ஸ்லோகமும் எழுதல. எந்த மங்கள ஸ்லோகமும் எழுதாமலே அவர் நேரம் அஷ்டாத்தியாயோடு சூத்திரங்களை எழுத போயிட்டார். பட் தென் வாட் டிட் ஹி டு? எப்பொழுதுமே இட் இஸ் அவர் கஸ்டம் டு ரைட் அ மங்களம். அததான் நம்ம கோவிதால படிச்சிருக்கோம், நாந்தி அப்படின்னு படிச்சோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து நாந்தி அப்படின்னா அந்த மங்களம். அதனாலதான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் முன்னாடி பண்றேன். அது நிறைய பேர் வந்து they related to some bad thing or nothing like that. நாந்தினா மங்களமானது, ஒரு விசேஷம் நடக்க போறதுல அதுக்கு முன்னாடி you call the gods to support you. அப்போ இவர் வந்து என்ன, அப்போ எல்லாருமே ஒரு மங்கள ஸ்லோகம் வந்து சொல்றா. அப்போ வந்து ஒரு வந்து பாணினி அதை பண்ணல அப்படின்னு. அப்ப பாணினி வந்து என்ன நினைச்சார், வைஷுடை வேஸ்ட். ஏன்னா அவரை பொறுத்த மட்டும் என்ன, சூத்திரம் should be அல்பாட்சரம். முதல்லயே நம்ம படிச்சோம், வாட் ஆர் த லட்சணம் ஆஃப் அ சூத்திரம். அல்பாட்சரம் கொஞ்சமா தான் இருக்கணும். அப்ப நான் சூத்திரமே அல்பாட்சரமா இருக்கணும் நான் கொடுக்குறேன். நான் எதுக்கு அவ்வளவு பெரிய ப்ரேயர் எல்லாம் கொடுக்கணும்? லெட் எவ்ரிபடி ப்ரே டு தேர் ஓன் காட் அண்ட் ஸ்டார்ட் ரீடிங் மை சூத்திரம்ஸ்
ஆனாலும் நான் வந்து விட முடியாது, அந்த கஸ்டமரியே நான் விடக்கூடாது. அதுக்காக தான் முதல் சூத்திரத்தை என்ன போட்டார், விருத்தி ரேச்சி 1.1.1 இன் பாணினி சூத்ராஸ் வில் பி விருத்தி ரேச்சி. அப்போ அதுல விருத்திங்கிற வேர்டு வருது. விருத்தினா என்னது, பெருகட்டும். சோ எல்லாருக்கும் விருத்தி அடையட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அத. So that is what the commentators say about it. Okay. So இப்போ நம்ம அத சஞ்ஞா பிரகரணம். அப்ப நம்ம சஞ்ஞாங்கிறது, சஞ்ஞா இஸ் நத்திங் பட் அ நேம், நாமென்க்ளேச்சர். எல்லாத்துக்கும் நம்ம குழந்தைகளுக்கு வாட் இஸ் அ நவுன் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். நவுன் இஸ் அ நேம் ஆஃப் எனிதிங் அப்படின்னு. சஞ்ஞா, சஞ்ஞா பிரகரணம். இந்த சஞ்ஞா பிரகரணத்துலதான் பாணினி முதல்ல கொண்டு வந்தார். ஐ உன்னு ரிக் ஏவும் அயௌச் ஹயவரட் லண் ஞமங்கணனம் ஜபன் ஜமை கடதஷ் ஜபகடதஷ் கப சட சடதௌ கபை ஷஷசர் ஹல். இது வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு அடுத்ததுதான் பாருங்க, இத்தி மாஹேஸ்வராணி சூத்ராணி. பிரிஞ்சுக்கணும் இத. இது வந்து என் சந்தியால பிரிஞ்சிருக்கு, நம்ம அதை பிரிச்சுப்போம். இத்தி மாஹேஸ்வராணி சூத்ராணி அநாதி சஞ்ஞார்த்தானி ஏஷாம் அந்த்யாயிதஹ. I say again, iti maheshwarani sutrani anadi sanyarthani yesham antyayitaha. So இத பத்தி என்ன சொல்றார், iti maheshwarani sutrani. நான் வந்து I'm very sorry, I think I forgot to share the screen. I'm just looking at my screen. புக் இருக்கும், ஆனாலும் I thought I should ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கேன். Okay. Are you able to see my screen now? Yes, Mata. Yeah. So sorry. நான் வந்து அதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னே நினைச்சுட்டு இருக்கேன். இப்பதான் I saw this thing is green, so I have not shared it. So நான் திரும்பவும் சொல்றேன், அத சஞ்ஞா பிரகரணம். அப்ப நம்ம ஐவுன்னு வந்து ஹல்லு வரைக்கும் சொல்லிடுவோம். அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இத்தி இதுதான், இத்தி மாஹேஸ்வராணி சூத்ராணி. அப்ப இதெல்லாம் என்னது, சோ அவரை பொறுத்த மட்டும் மாஹேஸ்வர சூத்ராணியை வச்சுதான் அவர் வந்து பண்ணியிருக்கார். அது வந்து வரும், அதுல வந்து ஒரு ஒரு இது வரும். I will say that because I don't know that by heart. நனாத டக்காம் நவ பஞ்சவாரம், அது அப்படி வரும் அந்த இது வந்து. அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து உத்துமித்த காமான்னு வரும் பாணினியோடு. I will tell you afterwards that I just have to look at it and see. அப்போ மாஹேஸ்வராணி சூத்ராணின்னா அது மகேஸ்வர வந்து இவருக்கு அந்த 14 தடவை அந்த உடுக்கையோட சவுண்டு, அவர் வந்து அந்த டக்காம் அந்த சவுண்டு வந்து நின்ன உடனே இட் ப்ரொடியூஸ் 14 சவுண்ட்ஸ். அந்த 14 சவுண்ட்ஸ் தான் ஐ உன்னுக்கு. அதெல்லாம் சூத்ராணி அனாதி சஞ்ஞார்த்தானி. ஏன் அப்படி சொல்றாரு, அனாதி அண்ணுங்கிறது தான் ஆதி. கரெக்டா, ஐ உன்னு அதுல என்னது, நம்ம அதை பிரத்யாகாரமா எடுத்துக்கணும்னா எப்படி எடுத்துக்கிறோம், அண் பிரத்யாகாரம் அப்படி தானே எடுத்துக்கிறோம். அக்கு பிரத்யாகாரம், அப்புறம் ஏங்கு பிரத்யாகாரம், ஐச் பிரத்யாகாரம், அப்படி ஒவ்வொரு பிரத்யாகாரத்தையும் நம்ம. அப்போ அனாதி அண்ணு வந்து ஆதியா இருக்கிறா. அனாதி சஞ்ஞார்த்தானி. So these are all sanya. Somebody is on unmute, please mute yourself. Anya sanyarthani. Okay, anadi sanyarthani yesham antyayitaha. அப்போ இதனுடைய அந்தியா இதனுடைய அந்தியாகா இத்தக, இதனுடைய கடைசியில இருக்கிறதெல்லாம் இத்தக. இத்தகன்னா என்னது, இத்து. They are all இத்து 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 தகார சப்த மருத் சப்தவத் மருத் மருத்தௌ மருத்தக இத்து இத்தௌ இத்தக. சோ ஏஷாம் அந்தியா அந்தியாகா அப்படி சொல்லணும். அந்த விசர்கசிய லோப்பகாங்க அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஏஷாம் அந்தியா இத்தக. சோ அகேன் சஞ்ஞா பிரகரணம் ஆரம்பிக்கிறார்.
அந்த சங்யா பிரகரணத்துல என்ன சொல்றார்? இதி மாஹேஸ்வராணி சூத்ராணி. அந்த மாஹேஸ்வர சூத்திரத்துல என்ன இருக்கு? அனாதி சஞ்ஞார்த்தானி. அதுல இருக்கிற சஞ்ஞார்த்தம் வந்து என்னது? சஞ்ஞாலாம் என்னது? அனாதி, அண்ணுல இருந்து ஆரம்பிச்சு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு அதை பத்தி, ஏஷாம் அந்தியா இத்தக. ஓகே, இதனுடைய அந்தம் வந்து இத்தாக இருக்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த இருக்கு பாருங்க அந்த ஸ்லோகம் இங்கே. நிருத்தாவசானே நடராஜராஜோ நனாதடக்கா நவபஞ்சவாரம் உத்ருத்த காம சனகாதி சித்தாந்தே தத்விமர்ஷே சிவசூத்திர ஜாலம். மாயேஸ்வர சூத்திரத்துக்கு சிவசூத்திரம்ங்கிற இன்னொரு பேரும் உண்டு. ஓகே, அப்போ ஏனாட்சர சமாம்னாய அதிகம்ய மகேஸ்வரா. மகேஸ்வரத்துல இருந்து வந்த சிவா சிக்ஷா வச்சனம் அபி பிரமாணம். இப்போ அப்போ சூத்திரம், இப்ப சூத்திரம் வந்து இந்த சூத்திரம் எல்லாம் இதுக்கு வந்து சிவசூத்திர ஜாலம்னு பேரு, மாயேஸ்வர சூத்திரம்னு பேரு, சிவசூத்திரம் அப்படிங்கிறது இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. ஓகே, சோ திஸ் இப்போ இதெல்லாம் வந்து என்னெல்லாம் வாட் ஆர் த, இதெல்லாம் சும்மா ஆக்சுவலி என்னன்னா இதெல்லாம் வந்து இதுவரைக்கும் தான் இந்த சூத்திரம் சொல்லிட்டார், கோடு போட்டுட்டா. இந்த கோடு போட்டதுக்கு கீழே என்ன இருக்குன்னா எல்லாமே அந்தந்த பேஜ்ல அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு யூஸ் திஸ் கீதா பிரஸ் புக். கோடு வரைக்கும் தான் நம்ம படிக்க வேண்டிய சூத்திரங்கள். கோடுக்கு கீழே இட் வில் பி டோட்டலி what you have to understand by the explanation, but it will all be only in Sanskrit. Just for reference only I gave you the Medha Michika book also. If you cannot understand this, you keep open the Medha Michika book open பண்ணி வெச்சுக்கோங்க. ஏன்னா அது டோட்டலா அவ இங்கிலீஷ்ல எழுதியிருப்பா, நீங்க அதையும் புரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ நம்ம இது அனாதி சஞ்ஞார்த்தானி இது நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம என்னெல்லாம் வந்து சூத்திர லட்சணம் நம்ம பார்த்துட்டோம் அன்னைக்கு. இப்ப எதெல்லாம் வந்து அல்பாட்சரம், அசந்திக்தம், சாரவ, விஸ்வதோமுகம், அஸ்தோபம், அனவத்தியம், சூத்திரவிதோ விதுகு, அதாவது 6 லட்சணங்கள் பார்த்தோம். அல்பாட்சரம், அசந்திக்தம், சாரவத், விஸ்வதோமுகம், அஸ்தோபம், அனவத்தியம், அது அந்த 6. இப்போ என்னெல்லாம் சூத்திரம் பிரபேதம், சூத்திரத்துல என்னெல்லாம் பேதங்கள் இருக்கு? சூத்திரம்னா எல்லாமே சூத்திரம் தான். ஓகே, அதுல என்னெல்லாம் பேதங்கள் இருக்கு? சஞ்ஞா, இப்ப நம்ம சஞ்ஞார்த்தம்னு படிக்கிறோம், பரிபாஷா, ஓகே, அப்புறம் விதி, நியம, அதிதேச, அதிகார. அப்ப 6 விதமான பேதங்கள். வாட் இஸ் தட்? சஞ்ஞா இஸ் a name. பரிபாஷானா அந்த சஞ்ஞால சொன்னதுக்கு கூட கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறது. நான் சொல்றேன் உங்களுக்கு, எக்ஸாம்பிள் பண்ணும்போது எல்லாத்தையும் சொல்றேன். அப்புறம் விதி இஸ் a ரூல். இப்ப நம்மளுக்கு சொல்றோம் அக்கஹ சவரணே தீர்க்க அப்படின்னா அக்கஹக்கு பின்னாடி வர சவரணம் தீர்க்கமா வரும். தட்ஸ் a ரூல். இப்ப அந்த நியமத்துல, அந்த விதியிலேயே இன்னொரு நியமம், ஒரு கடைபிடிக்க வேண்டியது ஒண்ணு அப்படின்னு இருந்ததுன்னா in addition that will be niyamam. So that will be niyama which is added to the vidhi. Then atidesha is saying something more. Okay, and adhikara is on which topic? இப்ப நம்ம சந்தியோட சூத்திரங்கள் பார்க்கிறோம். சந்தி வந்து பாணினி சந்திங்கிற வேர்டு யூஸ் பண்ணவே இல்லை, அவர் சம்ஹிதாங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காரு. சம்ஹிதா அப்படின்னு தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அப்ப இது என்ன அதிகாரத்துல வரும்? சம்ஹிதாங்கிற அதிகாரத்துல வரும். அந்த டாபிக்ல தான் வரும் இந்த சூத்திரம்லாம். அதிதேஷனா it is something going to tell something more. Okay, so these are the 6 types of sutras. And what is the lakshanam of a sutra? Characteristics. lakshanamna characteristics. அல்பாட்சரமா இருக்கணும், நான் அன்னைக்கே சொன்னேன், அதாவது ரொம்ப குறைச்சு இருக்கணும், அசந்தித்தம், நோ there are many things, and doubtless few words, it can be used everywhere. Adhan vishwa tomukam. Saravat, it should be என்ன சொல்றது, full of meaning. அது ஒண்ணு. And it should be understood by all. It should be unambiguous அப்படின்னு சொல்றேன். Okay, so let us see that. So இது வந்து the first இது வந்து
இப்போ இதுலயே வந்து இன்னொன்னு முடியல அது. ஏஷாம் அந்தியாயிதஹ ஹகாராதிஷு பாருங்க, அது எப்படி போட்டிருக்க பாருங்க. ஹகாராதிஷ்வகாரஹ உச்சாரணார்த்தக. இப்ப நம்ம எப்படி படிக்கிறோம் அத? ஹகாராதிஷு அகாரஹ அகார உச்சாரணார்த்தக. இப்போ இப்ப நம்ம வந்து நியாயமா பார்த்தோம்னா, இப்போ வந்து ஹகாரி ஹயவரட் ஹயவரட் நியாயமா வியஞ்சனாட்சரம் நம்மளுக்கு எப்படி வரும்? ஹால வந்து ஒரு ஹலந்து போட்டு, கரெக்டா? ஹகார யகார வகார ரேபா, கரெக்டா? அப்புறம் டக்கார. வாட் ஹேப்பன்? லண்ணுக்கு லக்கார எல்லாத்துலயும் வந்து the a will not be used. I think somebody is not on mute. Please mute yourself. I'm not able to. பண்ண முடியல. பத்மாவதி மேடம் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம வந்து வாட் ஐ வாஸ் டெல்லிங் யூ இஸ், இப்போ எல்லாத்துக்கும் நம்ம வந்து நம்ம அப்படித்தானே நம்ம முதல்ல நம்ம ஆல்பபெட்ஸ், லெட்டர்ஸ் ஆஃப் த ஆல்பபெட்ஸ். ஆல்பபெட் இஸ் all the letters. Okay, the letters of the alphabet, consonants and vowels, அதாவது வெஞ்சனாட்சரம் அண்ட் ஸ்வராட்சரம் படிக்கும் பொழுது நம்ம வெஞ்சனாட்சரம் எப்படி படிச்சிருப்போம்? க போட்டு கீழே ஹலந்து போட்டு க. நம்ம சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம்? க க க க ங ச ச ஜ ஜ ஞ இப்படி சொல்லுவோம். ஆனா நம்ம எழுதும் பொழுது என்ன பண்ணுவோம்? க்கு கீழே ஹலந்து போடுவோம். தமிழும் அதேதான், இக்கு தான் போடுவோம். இக்கு அப்புறம் அதை வந்து நம்ம உயிர் எழுத்து மெய் எழுத்தும்போம், அப்புறம் ரெண்டையும் சேர்த்துதான் உயிர் மெய் எழுத்தும்போம். அதே மாதிரிதான் இது. அந்த ஸ்வராட்சரத்தோட சேரும் பொழுதுதான், அந்த ஆவோட சேரும் பொழுதுதான் அது க ஆகுது. அது வரைக்கும் அது கக்காரான்னு நம்ம சொல்றோம். பிகாஸ் இட் இஸ் அ ஹலந்தியம். அங்க ஹல்லு போட்டிருப்போம். அதனாலதான் இவர் என்ன சொல்றாரு அடுத்தது? ஏஷாம் அந்தியா இட்டக ஹகாராதிஷு அகார உச்சாரணார்த்தக. உச்சாரணம் பண்ணணும்ல. இப்ப நம்ம சொல்ல முடியாது அப்படி சொல்ல முடியாது. சோ அவர் என்ன சொல்றார்? உச்சாரணார்த்தக, உச்சாரணத்துக்காகத்தான் ஹகாராதிஷு, ஹகாரத்துல இருந்து ஆரம்பிச்சது. அதான் ஹயவரட்டுல இருந்து ஆரம்பிச்சு, இட் இஸ் நாட் ஃபார் ஸ்வராட்சரம், இட் இஸ் ஒன்லி ஃபார் வெஞ்சனாட்சரம். கரெக்டா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது. சோ ஹகாராதிஷு அகார உச்சாரணார்த்தக. அடுத்தது பாருங்க, இதுதான் லண் மத்தியே து இத் சஞ்ஞகஹ. அதாவது லண் மத்தியே து இத் சஞ்ஞகஹ. இது வந்து இது வந்து நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு சூத்திரத்துக்கு வந்து ரொம்ப உதவும். இது இப்ப லண்ணுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது இத் சஞ்ஞகஹ. ஓகே, லண்ணு மத்தியே இப்ப ல போட்டிருக்கா இல்லையா? ல இல்லு பிளஸ் ஆ. ஓகே, அது வந்து இத்சங்யாங்கிறார் அவர். அது ஏன் இத்சங்யா சொல்றாருங்கிறத பின்னாடி நம்ம. Please, some of you are unmute, means please mute yourself. Please, I'm getting disturbed. See that you are all muted. So I see some of you, one of you coughing. I see one of you breathing hard. நிறைய சவுண்ட்ஸ் வருது எனக்கு. நான் கார்ட்ல வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் எனக்கு நிறைய எக்கோ அடிக்கிறது. ஓகே, தென் ப்ளீஸ் ஹெல்ப் மீ அண்ட் த கிளாஸ் டு ஜஸ்ட் கெட் மியூட்டட். ஸோ இந்த லண்ணுல வந்து இட்சங்கஹங்கிற, இப்ப ஹகாராதிஷு அகார உச்சாரணார்த்தம் சொல்லிட்டார்.
ஆனா லன் இருக்கு இல்லையா, ஹயவரட் லன், இந்த இடத்துல அந்த ஆ வந்து இத்சங்யான்னு விட்டார். இப்ப எதுக்கு நம்ம இத்சங்யா எடுத்துக்கிறோம்? நம்ம முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், ஏஷாம் அந்தியா இத்தக. அப்போ அப்ப எதெல்லாம் வந்து இத்தக, கடைசியில ஹயவரட் அந்த டக்காரம் இத்து, லன் அப்ப அந்த நக்காரம் இத்து. ஆனா லன் மத்தியே, மத்தியனா என்ன, லேக் அப்புறமா உள்ள ஆ, கரெக்டா, இல்லு பிளஸ் ஆ தான் ல, அந்த இடத்துல இருக்கிறது இத்சங்யகங்கிற. இப்ப இது ஏன் இப்படி போட்டாருங்கிறத நம்ம வந்து குணசந்தி பண்ணும்பொழுது we will see. அப்ப நம்மளுக்கு தெரியும் அது ஏன் பாணினி இந்த மாதிரி போட்டிருக்காரு. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏன்னா அடுத்து நம்ம சூத்திரம்ஸ்க்கு போக போறோம். இப்ப இதுதான் சஞ்ஞா பிரகரணத்துல ஆரம்பத்துல சொன்னது. நம்மளுக்கு இத்சங்யா, அதை இத்சங்யா பிரகரணம்ங்கிறது வேற, நம்ம படிச்சிருக்கோம். அது 1.3.2 அதெல்லாம் படிச்சோம். பட் இங்க வந்து இவர் சொல்றது சஞ்ஞா பிரகரணம்ங்கிறது நம்ம மாயேஸ்வர சூத்ராணி அனாதி சஞ்ஞார்த்தானி ஏஷாம் அந்தியாயித்தக அகாராதிஷு அகார உச்சாரணார்த்தக லன் மத்தியே தூ இத்சங்யதக. இது வரைக்கும் கண்டிப்பா நம்ம எல்லாரும் பார்க்காம சொல்லுற மாதிரி வச்சுக்கணும் நம்மள. ஸோ பிரேயர்ல இனிமே இது வரைக்கும் சொல்லிடணும் நம்ம. ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் பிரேயர் சொல்றீங்களோ அகாராதிஷு அகாரஹ அப்படி போடுற அனாதி சஞ்ஞார்த்தானி ஏஷாம் அந்தியாயித்தக அகாராதிஷு அகார உச்சாரணார்த்தக லன் மத்தியே தூ இத்சங்யதக. ஓகே, any doubt for anybody? Can I go to the sutrams? Doubt இருக்கா? இல்லைன்னா இப்ப கேட்டுருங்க. ஓகே, am I audible? Yes ji. மாதா. Okay. Is my screen visible? Yes, yes. மாதா. சரி. ஓகே, இப்போ we go to the first சூத்திரம் of the லகு சித்தாந்த கௌமுதி. இந்த சூத்திரம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு சூத்திரம் நம்ம படிக்கும் பொழுதும் அந்த சூத்திரத்தை மாத்திரம் நம்ம படிக்க மாட்டோம், அந்த சூத்திரத்தோட விருத்தி, விருத்தின்னு என்னத்த சொல்றோம்னா அது என்ன சொல்ல வருது, the meaning. சூத்திரங்கிறது இஸ் அல்பாட்சரம், நம்ம முதலே பார்த்திருக்கோம். பட் அந்த சூத்திர அல்பாட்சரமா பாணினி பாட்ட ஹலந்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ பாணினி என்ன சொல்லியிருக்கார், சூத்திரம் அதிருஷ்டம் பதம் பூர்வஸ்மின் சூத்திரே அனுவர்த்தனீய சர்வத்ரா அனுவர்த்தனி. அதாவது சூத்திரத்துல உனக்கு ஒரே ஒரு பதம் தான் தெரியும் அப்படின்னா முன்னாடி இருக்கிறது என்னதுன்னு பார்த்துக்கோ. இப்ப நான் ஹலந்தியம் அப்படின்னு சொன்னேன்னா என்ன புரியும்? இப்ப யாருக்கோ நான் போயிட்டு சொல்றேன், திஸ் இஸ் அ சூத்திரம் ஹலந்தியம். மேடம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹலந்தியம்? I don't understand. So Panini himself says because he wants it to be அல்பாட்சரம், முன்னாடி இருக்கிற சூத்திரத்திலிருந்து சிலதை வந்து நீ அனுவர்த்தனியாக நீ முன்னாடி இருக்கிறதையும் சேர்த்து நீ சேர்த்துக்கோ, அப்பதான் உனக்கு இந்த சூத்திரத்தோட அர்த்தம் புரியும். அதனாலதான் வெறும் சூத்திரத்தை நம்ம படிக்க கூடாது, சூத்திரத்தோட விற்த்தியும் சேர்ந்து படிக்கணும். அந்த விற்த்தியில தான் நம்ம அனுவர்த்தனம் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியும். உபதேச அந்தியம், அப்ப என்ன சொல்றார் மீனிங்? உபதேசே அந்தியம் ஹல் இத் ஸ்யாத். நல்லா பார்த்துக்கோங்க, உபதேசே ஓகே அந்தியம், உபதேசஸ்ய அந்தியம், ஒரு உபதேசத்துல அந்தியமா இருக்கிற ஹல். எதுல அந்தியமா இருக்கிற ஹல்லு? உபதேசத்துல அந்தியமா இருக்கிற ஹல். நான் பாட்டு எல்லாத்துக்கும் ஹல் அந்தியம் அப்படின்னு போட்டுவிடக்கூடாது இல்லையா? நிறைய வேர்ட்ஸ் வந்து ஹல்லோட முடியறதுன்னா அந்த ஹல் எல்லாம் வந்து நான் வந்து எல்லா ஹல்லுமே வந்து பாணினி சொல்லியிருக்கார், ஹல் அந்தியம் எல்லாம் இத்துன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உபதேசே தான் சொல்லியிருக்காரு. உபதேசத்துல அந்தியம் ஹல் இட் ஸ்யாத். அப்புறம் சொல்றாரு உபதேசம்னா என்ன? வாட் இஸ் உபதேச? ஆத்யோச்சாரணம். உபதேச ஆத்யோச்சாரணம், அப்போ ஆதி உச்சாரணம்.
ஆதியில யாரு சொல்லியிருக்கா நமக்கு? திரயமுனி, பாணினி, காத்தியாயன, பதஞ்சலி. இவா என்ன உபதேசம் பண்ணியிருக்காளோ அதுதான் நம்மளுக்கு ஆத்யோச்சாரணம். ஆதியில வர்ற உச்சாரணம் எதுவோ அதுதான் நமக்கு உபதேசம். கரெக்டா? இப்ப நம்ம யாரோ ஒரு குரு கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறோம். உங்களுக்கு வந்து யாரும் உபதேசம் பண்ணினானா அந்த அந்த குருவோட உபதேசத்தை தானே நம்ம கேட்போம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு 4 ஃப்ரெண்டு இருப்பா, 4 பேர் 4 விதமா சொல்லுவா. ஆனா நம்மளுக்கு நம்மளுக்கு முதல்ல ஒரு குரு வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பார், இது வந்து நீங்க இதுதான் ஆத்யோச்சாரணம். அப்போ உபதேசம் வந்து என்னது? ஆதியில யாரு சொல்லியிருக்கா அந்த உபதேசத்தை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, அப்புறம் இதுலயே பாருங்க, நான் சொன்னதையே அவர் போட்டிருக்காரு பாருங்க. சூத்ரேஷு, சி இங்க நிறைய சந்தியோட எழுதியிருக்கா. உங்களுக்கு வந்து ஈஸி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்து சந்தி பிரிச்சு படிக்கிறேன். ஓகே, நீங்க வந்து சப்போசிங் எனிபடி ஹேஸ் அ புக், இப்ப ராஜேஸ்வரி ஸ்ரீனிவாசன் மேடம் சொன்னா, மேடம் நான் இந்த கீதா பிரஸ் புக்கை வாங்கிட்டேன், 50 rupees-ஓ 60 rupees-ஓ ஏதோ சொன்னா, if everybody is able to buy that book, it will be very useful. பிகாஸ் நீங்க அந்த புக்லயே வந்து மேல நீங்க வந்து எழுதிக்கலாம், பிரிச்சு அந்த சந்தி பிரிச்சு நீங்க எழுதிண்டா நம்மளுக்கு சொல்லறதுக்கு ஈஸியா இருக்கும், பை ஹார்ட் பண்ணுறதுக்கு. சூத்ரேஷ்வத்ருஷ்டம் பதம் அப்படின்னு சொன்னானா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் சூத்ரேஷு அதிருஷ்டம் பதம் சூத்ராந்தராத், சூத்ராந்தராத், ஓகே, அப்படியே சூத்ராந்தராத் அனுவர்த்தனீயம் சர்வத்திர, இதுதான் நான் சொன்னேன். சூத்ரேஷு அதிருஷ்டம் பதம். இப்ப சூத்திரத்துல வந்து ஒரு பதம் வந்து தெரியல, அதிருஷ்டம், நாட் ஏபிள் டு சி, we are not able to see. அப்ப அது என்ன பண்ணணும்? சூத்ராந்தராத், சூத்ராந்தராத் அனுவர்த்தனீயம் சர்வத்திர. முன்னாடி இருக்கிற சூத்திரத்துல இருந்து அதுல இருந்து அனுவர்த்தனீயம், we have to take it, we have to bring it down, okay, we have to make it exist, okay, வர்த்ததே அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ அனுவர்த்தனீயம், அணியர், அனுவர்த்தனீயம் சர்வத்திர, எப்பொழுதும் அது, நாட் ஒன்லி ஃபார் ஹலந்தியம், ஃபார் ஆல் த சூத்திரம்ஸ் யூ ஹாவ் டு சி. அதனாலதான் ஒரு ஒரு சூத்திரமும் நம்மளுக்கு வந்து இவ வந்து கரெக்டா அப்படியே கொடுத்துட்டே வருவா. அதனாலதான் வந்து இங்க நீங்க பார்த்தேன்னா பாதி வந்து இங்க சூத்திரம் கொடுத்தாலும் கீழே வந்து நம்மளுக்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க இந்த கீதா பிரஸ் புக்ல. It's a very nice book actually. Those who are very interested in learning only in Sanskrit, they will be very interested in this book. But அதனாலதான் சொல்றேன், இந்த புக்கை தான் நம்ம மெயினா வச்சுக்கணும். But for reference, because we are all not Sanskrit pandits, we are just, நம்ம எல்லாரும் இப்பதான் அது உள்ள பாணினிய பிரவேசாயங்கிற மாதிரி இப்பதான் நம்ம உள்ள என்டர் ஆயிருக்கோம். ஸோ நம்மளுக்கு புரியறதுக்கு கண்டிப்பா we need the help of another language, because it's a new language நம்மளுக்கு. அதனாலதான் வந்து we need some help. அந்த ஹெல்ப்புக்கு தான் நம்ம மேடாமிச்சிக்காவை எடுத்துக்கலாம். அவ ரொம்ப அழகா ஒவ்வொன்றுக்கும் அவ வந்து கொடுத்துருப்பான். ஓகே, bind it and keep, that is your wish, but I don't insist on that, okay, because you're not going to write any exam. So sutreshu adrishtam padam சூத்ராந்தராத் அனுவர்த்தனீயம் சர்வத்திர. எடுத்துக்கோ, நீ வந்து முன்னாடி இருக்கிற ஒரு சூத்திரத்துல இருந்து ஒரு பதத்தை எடுத்து நீ அனுவர்த்தனீயம் நீ வந்து சேர்த்துக்கோ. நீ வந்து அதை to be exist, let it exist with this, then only you will understand the whole சூத்திரம் அப்படின்னு அவர் சொல்றார். இப்ப இதுக்கு என்னது அப்படின்னா உபதேசே அந்தியம் ஹலித்சாத், உபதேச ஆத்யோச்சாரணம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இதுல என்ன வருது? இப்ப 1.3.2 அப்படிங்கிற சூத்திரம் நம்மளுக்கு படிச்சிருக்கோம், கரெக்டா? இப்ப இந்த சூத்திரத்தோட நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். we need not by heart it, but we have to keep it in our mind. ஏன்னா அவ என்ன சொல்றா, முன்னாடி இருக்கிற சூத்திரத்துல இருந்து நீ அனுவர்த்தனீயம்ங்கிறா. அப்ப முன்னாடி இருக்கிற சூத்திரம் என்ன சொல்லி இருக்குன்னு தெரிஞ்சாதானே நம்மளால எடுத்துக்க முடியும். ஒண்ணுமே தெரியாம நம்ம என்ன காத்துல இருந்தா எடுத்துக்க முடியாது. So what is 1.3.2? உபதேசே அச்சனுநாசிகா இத்து, கரெக்டா? என்ன வருது? நம்ம இதை படிச்சிருக்கோம், நம்ம டெரிவேட்டிவ்ஸ்ல ஃபர்ஸ்ட் சூத்திரமே இதுதான். I hope all of you remember that. 1.3.2 உபதேசே அச்சனுநாசிகா இத்து.
இப்போ அதுல உபதேசே நம்ம எடுத்துப்போம், இத்து நம்ம எடுத்துப்போம். அங்க என்னது மெயின்? அச்சு அனுநாசிகா. ஒரு அச்சு வந்து அனுநாசிகமா இருந்தது. அப்போ ஓகே, இப்ப சுப் சுப் அப்படின்னு சொல்றோம். இப்ப சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உக்காரா வந்து அனுநாசிகமா இருக்கு. அப்ப நம்ம அதை வந்து உபதேசங்கிறதுக்கு எல்லா இடத்துலயும் ஒரே மீனிங் தான். உபதேசம்னா என்னது? ஆத்யோச்சாரணம். முன்னாடி என்ன சொல்லியிருக்காளோ ஆதியில அதுதான் உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, சோ முதல் 1.3.2 என்ன சொல்லியிருக்கு? உபதேசே அச்சனுநாசிகா இத்து. இத்தாயிடுறது அது. ஏஷா மந்தியா இத்தக அப்படின்னா இத்துனா என்னது? அது நம்ம திருப்பி படிப்போம், ரிக் லெட்டர்ஸ்ங்கிற இதுல படிப்போம். ஓகே, ஏன்னா அது கடைசியில பாணினி 1.3.9 போடுவார். இத்து என்னெல்லாம் இருக்கோ தஸ்ய லோபகன்னு போட்டுருவார். சோ அதனால இங்க வந்து இத்து அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். 1.3.2ல உபதேசே அச்சனுநாசிகா இத்து. இப்போ அச்சனுநாசிகாவை எடுத்துட்டு இங்க திருப்பியும் நம்ம உபதேசே ஹலந்தியம் இத்து. ஓகே, அண்டர்ஸ்டுட்? இப்படி இந்த சூத்திரத்தை படிச்சாதான் நம்மளுக்கு இந்த சூத்திரம் புரியும். அப்ப உபதேசத்துல எதெல்லாம் வந்து ஹல்லா இருக்கோ அந்தத்துல அதெல்லாம் இத்தா இருக்கும். ஓகே, இப்ப அதுக்கு வந்து நம்ம என்ன என்ன வந்து அவர் கொடுத்திருக்கார், எதெல்லாம் வந்து நம்ம உபதேசம் கொடுத்திருக்கார், எதெல்லாம் வந்து கொடுத்திருக்காருங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்ப வந்து இது நான் சைமல்டேனியஸ்லி நான் கீழே இருக்கிறதையும் படிச்சுட்டு வரேன், பிகாஸ் அப்பதான் உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இத்சன்யகா இத்தியர்த்தः ததश्च ஆதிரந்தியேன இது சூத்திர பிரவருத்தியா ஆதிரந்தியேன சகேதா. அத அடுத்த சூத்திரம் வரும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பாருங்க. ஹயவரட் இத்தியாதி சூத்ரேஷு ஹகாராதி பிரதி வருணோத்தரம் அகார உச்சாரணேன, அப்புறம் வந்து ஹஷாதி பிரத்யாஹாரே அகார சகிதா ஏவ ஹகாராதயோ கிருஹ்யம் கிருஹ்யேரன்தி சங்கா அபாகரோதி. ஹகாராதிஷு ஹகாராதிஷு வரும் அத்தீஹ அதி அயம் பாவः यद्यपि तत्र तत्र प्रत्याहारे अकार अकारा सहिता अस्त उच्चार्यन्ते तथापि तेषु अकारा न विवक्षितः. அதான் நம்ம சொன்னதுதான். இதுல வந்து அகாரம் இருக்கு, ஆனா நம்ம அகாரத்தை வந்து நம்ம சொல்ல மாட்டோம். பட் இங்க வந்து நம்ம அகாரத்தோட சொல்றோம் பிகாஸ் ஆஃப் உச்சாரணம். பூர்வ வாக்கியன லணோ அகாரஸ்ய உச்சாரணார்த்தம் உச்சாரணதாத்வம் उपपद्यते अत आह लन् मध्ये तु इति लन् मध्यवर्ती अकारस्तु इत्संज्ञकः न उच्चारणार्थः इत्संख्याफलं न दर्शिष्यते लन् सूत्रस्था वर्णेन इत्यादिना. ஆமா, இப்ப லன்னுல நான் சொல்லியிருக்கேன் அந்த அக்காரம் வந்து இத்தா வராது. ஓகே, இப்ப நம்ம என்ன சொன்னோம்? பாணினி காத்தியாயன பதஞ்சலி பிரதம உச்சாரணம் இத்தியர்த்தः கேச்சித்து உபதேசம் அவாதான். அவா 3 பேரும் தான். இப்போ அவ எங்கெல்லாம் உபதேசம் வரும்னு சொல்லியிருக்கா அதை நம்ம பார்க்கணும். தாத்து சூத்திர கணா, அப்புறம் வந்து லிங்க அனுசாசனம் ஆகம பிரத்யேஷு உபதேசாக பிரகீர்த்திதாக. அதாவது எங்கெல்லாம் வருது இதுலதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ ஃப்ரம் மேதாவிச்சிக்கால எங்கெல்லாம் வந்து உபதேசங்கள் வருது. So this is where we have to refer to this மேதாமிச்சிகா. இப்ப எங்கெங்கெல்லாம் வந்து உபதேசம் வருது தாத்துல. இப்ப அவ என்ன சொல்லியிருக்கா? தாத்து ஹயவரட் இந்த இடத்துல பாருங்க. தாத்து சூத்திர கண வாச்சியம் லிங்கானுசாசனம் ஆகம பிரத்யய இதெல்லாம் உபதேசா. ஓகே, சோ கணாஸ்ல வரும், தாத்துல வரும், அப்புறமா வந்து
வாச்சியம் உணாதி. அது உணாதிங்கிறது நான் அன்னைக்கு கூட யாரோ எனக்கு டவுட் கேட்டது கூட சொன்னேன். அதெல்லாம் உணாதி, அதெல்லாம் பாணினியோடது. சோ இதெல்லாம் வந்து லிங்கானுசாசனம். லிங்கம் எப்படி வருது, ஆகம பிரத்யய, இதெல்லாம் வந்து உபதேசத்துல வரும். ஓகே, so send you the notes regarding what is the எங்கெல்லாம் வந்து உபதேசம் அப்படிங்கறதெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு I have notes. I will send you that notes. ஸோ இதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம என்ன பார்த்தோம் இதுல, உபதேச, இந்த சூத்திரம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உபதேசத்துல அந்தியம் வந்து ஹல்லா இருந்ததுன்னா அது இட்ஸ் யாத். இந்த சூத்திரம்ல வந்து எப்பொழுதுமே நீ பார்த்தேன்னா they will never use a விருத்தி saying ஹல் இத்தி அஸ்தின்னு சொல்லிட மாட்டா. நீங்க பார்த்தேன்னா இதுல சியாத், சியாத் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. எனிபடி? விதிலிங். விதிலிங். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அதுக்கு? மே அப்படின்னு. yes yes, whoever said it good. I don't know who said it also, but whoever said it good. So மே, அதாவது பாருங்களேன், பாணினி never says அஸ்தின்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா பின்னாடியே அவர் எதுக்காவது அப்பவாத சூத்திரம் போட்டிருப்பாரு எங்கேயாவது. ஓகே, எங்கேயாவது அப்பவாத சூத்திரம் போட்டிருந்தாருன்னா அப்ப நான் வந்து அங்க நீங்க அஸ்தி சொல்லிட்டே இல்லையே கன்ஃபார்மா, அப்புறம் இங்க போடுறேன் இல்லைன்னு நாளைக்கு யாரும் கேட்டுக்கூடாதுங்கிற ஒரு இதுல சியாத்து தான் போடுவார் விற்த்தியில. உபதேச அந்தியம் ஹல்லு வந்து இத்தாக இருக்கக்கூடும். நம்ம தமிழ்ல அப்படிதான் இருக்கக்கூடும், மேபி. அப்ப உபதேசம்னா என்னதுன்னு நம்ம சொல்லிட்டோம், ஆத்தியோச்சாரணம். அப்ப சூத்திரேஷு என்னத்தை பாக்குறோமோ அதிருஷ்டம் பதம், தெரியாதது முன்னாடி எடுக்கிறதுல இருந்து சூத்திராந்தராத் அனுவர்த்தனையும் சர்வத்திர. ஓகே, இந்த சூத்திரம் புரிஞ்சுதா? இது எங்கேருந்து என்னத்தை அனுவர்த்தனம் பண்றோம்? 1.3.2ல இருந்து உபதேசே எடுத்துக்கிறோம், இத்து எடுத்துக்கிறோம். சோ உபதேசே ஹலந்தியம் இத்து சியாத். புரியுறதா? Can I go to the next sutram? Yeah. Adarshanam lopaha. Okay. Adarshanam, darshanamna என்னது? தெரியறது, கண்ணுக்கு தெரியறது. அதர்ஷனம், not able to see, கண்ணுக்கு தெரியாது. இது வந்து சஞ்ஞா கொடுக்கிறார். இந்த ஒன்னுல வருது நிறைய சஞ்ஞா தான். So they are all names he's giving. Okay, he's giving names. So அதை என்ன சொல்றார்? லோபஹ. What is லோபஹ? பூர்வம் யத் ஆசீத் இதானிம் நா திருஷ்யத்தே சஹ லோபஹ. எப்படி கொடுத்திருக்காரு வேற மாதிரி டெஃபினிஷன், பட் நான் வந்து ஈஸியா எழுதுவேன். பூர்வம் யத் திருஷ்யத்தே, முன்னாடி தெரிஞ்சது. இதானிம் நா திருஷ்யத்தே, பூர்வம் யத் ஆசீத் முன்னாடி இருந்தது, ஆனா இதானியும் நா திருஷ்யத்தே இதி லோபஹ. புரிஞ்சுதா? அப்ப அதர்ஷனம் லோபஹ. அப்ப என்ன சொல்றா? பிரசக்தியாசாத் பிரசக்தஸ்ய அதர்ஷனம். பிரசக்தம் அப்படின்னா என்னது? எதை வந்து நம்ம போடணும், எதை வந்து நம்ம சொல்லணும், பிரசக்தம் பிரஸ்தாபிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அப்ப எதெல்லாம் வந்து நம்ம சொல்லணுமோ அந்த இடத்துல வந்து அதர்ஷனமா இருக்கு. அந்த இடத்துல பிரசக்தஸ்ய அதர்ஷனம். இப்ப 5ல போட்டிருப்பா பாருங்க, கரெக்டா 5th இருக்கா? வித்தியமானஸ்ய இத்தி அர்த்தக. அதான் வித்தியமானஸ்ய இருக்க வேண்டியது. அப்போ எது வந்து இருக்கணுமோ அது வந்து அதர்ஷனம். அதுக்கு என்ன சஞ்ஞா கொடுக்கிறார்? லோப சஞ்ஞம். லோப சஞ்ஞம். சஞ்ஞாங்கிறதெல்லாம் நேம்ஸ். விபக்தி இஸ் ஆல்சோ சஞ்ஞா, ஞாபகம் வச்சுக்கணும். விபக்தி இஸ் ஆல்சோ சஞ்ஞா. அதனாலதான் நம்மளோட இப்சஞ்ஞா பிரகரணத்துல ந விபக்தௌ துஸ்மா அப்படின்னு 1.3.4ல வரும். ஏன்னா அந்த விபக்தவுல துஸ்மா, துஸ்மானா என்னது? தூனா த வர்க்கம், சகாரா மகாரா, ந விபக்தௌ துஸ்மாஹா அப்படின்னா என்னது? இத்த ஆயிடக்கூடாது. ஏன்னா ஹலந்தியம் சொல்லிட்டாரு இங்க.
ஹல்லு வந்து கடைசியில இருந்ததுன்னா உபதேசத்துல இது வந்து இத்தாயிடும். இது வந்து 1.3.3ல என்ன சொல்லிட்டார்? ஹல்லு வந்து கடைசியில இருந்தது உபதேசத்துலனா அது என்னவாகும்? இத்தாயிடும். ஆனா 1.3.4ல மறுபடியும் போடுறார். அதனாலதான் இத்து சியாத்துன்னு போடுறார். ஏன் இட் மேபிங்கிறார்? ஏன்னா பின்னாடியே ஒரு அப்பவாத சூத்திரத்தை கொண்டு வந்துடுறார் அவர். ந விபக்தௌ துஸ்மாஹா. இந்த விபக்தியில என்ன ஆயிடுறது? நம்ம வந்து லக்காரமும் விபக்தி தான். ஓகே, நம்ம வந்து நம்ம பிரதம புருஷ, மத்தியம புருஷ, உத்தம புருஷன்னு சொன்னாலும் சஞ்ஞா வந்து அது விபக்தி சஞ்ஞா தான். பிரதமா விபக்தியில இருந்து நம்மளுக்கு சப்தமி விபக்தி வரைக்கும் நம்மளுக்கு விபக்தி சஞ்ஞா தான். அப்புறம் லக்காரத்துக்கும் நம்ம பிரதம மத்தியம உத்தமாவும் விபக்தி சஞ்ஞா தான். அதுக்கு நேம் வந்து சஞ்ஞா தான். அதனாலதான் அவர் சொல்றார் ந விபக்தௌ துஸ்மாஹா. அப்போ நான் ஹலந்தியம் சொல்லிட்டேன். ஆனா அந்த தூ வர்க்கமும் சகாரமும் மகாரமும் ஹலந்தியம், ஏன்னா அதெல்லாம் ஹல் அக்ஷரம் தானே. அதெல்லாம் ஹல்லா இருந்ததுன்னா அந்தியத்துல நான் இத்துன்ட்டார். இப்ப புரியறதா அவர் ஏன் சியாத்து சொன்னார்? அதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த சியாத்து போடணும். விருத்தி எழுதும் பொழுது எல்லா சூத்திரத்துக்கும் சியாத் ஏன் போடணும்னா பிகாஸ் அவர் பின்னாடியே ஒரு அப்பவாதம் கொண்டு வந்துருவார். ஓகே, சோ அப்போ அதர்ஷனம் லோபசம்யம் சியாத். இப்போ லோபசம்யா, லோபசம்யானா என்னது? அது வந்து நம்ம பண்ணின அப்புறம் எது வந்து நம்மளுக்கு முன்னாடி எத்து பூர்வமாசீத் இதானும் நாதிருஷ்யத்தே பார்க்க முடியலையோ லோபசம்யம் சியாத். இட் இஸ் லோபசம்யா. புரிஞ்சுதா இது? Can I go to the next one? Okay. தஸ்ய லோபஹ. ஓகே, பாருங்க இப்ப என்ன சொல்லிட்டார்? தஸ்ய லோபஹ 1.3.9. தஸ்ய இத்தஹ லோபஹ ஸ்யாத். ஓகே, நாதயோஹோ நாதய என்னது அநாத்யர்த்தாக. ஓகே, நாதயோ அநாத்யர்த்தாக. வாட் டஸ் ஹி மீன் பை தட்? இதுல மீனிங் பார்த்துக்கணும். பாருங்க, நனு யதி ஐ உன் இத்தியாதி சூத்ரேஷு நகாராதீனாம் இத்சன்ய லோபௌ கிரியதே தர்ஹி தது உச்சாரணமேவ ந காரியம் இத்யத ஆக. நாதய இதி நகாராதயோஹ லகார பர்யந்தாக சூத்ராந்திய வர்ண அநாதி பிரத்யாகாரார்த்தாக. அதாவது அவர் என்ன சொல்றார் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நாதயோகோ அநாத்யர்த்தாக. இப்போ நம்ம வந்து தஸ்ய லோபக, அப்ப எதனால இப்ப என்ன சொல்லிட்டோம்? நம்ம இத்தா இருக்கிறது எல்லாம் தஸ்ய இத்தக லோபகன்னு சொல்லிட்டோம். இப்ப எது இத்தா இருக்கு? இப்ப நம்ம ஐ ஒண்ணு நகாரம் இத்து, ககாரம் இத்து. அப்போ இந்த அதையில இருந்து உச்சாரணத்துக்காக நம்ம வந்து ஆலாம் நம்ம எடுத்துட்டோம். அதெல்லாம் உச்சாரணத்துக்குன்னு சொல்லிட்டோம். ஆனா இதெல்லாம் வந்து நம்ம இத்து பண்ணிடுறோம். இத்தா பண்ணினது எல்லாம் என்ன ஆயிடுறது? லோபம் ஆயிடுறது. லோபம்னா என்னது? அது அதுக்குதான் முன்னாடியே ஒரு சொல்லிட்டார். லோபக அதர்ஷனம் லோபக. இப்ப நம்ம ஐவுன்ல என்ன பண்ணுவோம்? என்னெல்லாம் லெட்டர்ஸ் இருக்கு ஐவுன்ல அப்படின்னா அ இ உ. இந்த நகாரம் என்ன ஆயிடுது? நகாரம் இஸ் இத்து, இத்சன்யா. ஓகே, இத்சன்யா வந்து எப்படி லோபமாச்சு? தஸ்ய லோபக அப்படிங்கிற பாணினியோட சூத்திரத்தால அது லோபமாயிடுது. லோபம்னா என்னது? அதர்ஷனம் லோபக. See how he is connecting all the three sutras together. அதர்ஷனம் தெரியாதது வந்து லோப சஞ்ஞாவா இருந்ததுன்னா அது தெரியாது. ஆனா தஸ்ய லோபக, எதை லோபக? தஸ்ய இத்தக லோபக. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனுடைய இத்தக இத்து சஞ்ஞாவா எது இருக்கிறதோ அதுதான் லோபமா ஆகிறது. புரியுதா இது? I will stop with this three sutras I have done. Yeah,
3 sutras. I will just repeat once. என்ன பண்றோம் சஞ்ஞா பிரகரணத்துல அத்த சஞ்ஞா இப்படி நம்ம பண்றோம். நத்வா சரஸ்வதீம் தேவி சுத்தாம் குண்யாம் கரோமியகம் பாணினீய பிரவேசாய லகு சித்தாந்த கௌமுதி. சி நம்மளுக்கு கொஞ்சம் லகு சித்தாந்த கௌமுதி ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்பேன். ஏன்னா நம்ம டெரிவேட்டிவ்ஸ்ல கொஞ்சம் நிறைய படிச்சுட்டோம். அட்லீஸ்ட் அந்த இத்து லெட்டர்ஸ் எல்லாம் என்னன்னாவது நம்மளுக்கு தெரியும். கொஞ்சம் நிறைய கிராமர் நம்ம படிச்சிருக்கோம். இப்ப ஒண்ணுமே படிக்காம 101% ஐ கேரண்டி கோவிலா வரைக்குமே முடிச்சவாளுக்கு லகு சித்தாந்த கௌமுதியில கொண்டு போய் உட்காத்தினா ஃபர்ஸ்ட்ல இருந்தே கஷ்டமா இருக்கும். ஹலந்தியம் இப்ப நம்ம ஆல்ரெடி இந்த ஹலந்தியம் சூத்திரம்லாம் படிச்சிருக்கோம். கரெக்டா நம்மளுக்கு இத்சன்யானா என்னதுன்னு தெரியும். தஸ்ய லோபகனா என்னன்னு தெரியும். லோப்பனா அது இருக்காதுன்னு தெரியும். அதான் அதர்சனம் லோபா. ஓகே. சோ இப்போ என்ன அத்த சஞ்ஞா பிரகரணம், அதான் சஞ்ஞா பிரகரணம் தான் சொல்றேன். இந்த மாஹேஸ்வர சூத்திராணி ஐம் நாட் கோயிங் டு சே அகைன். இதி மாஹேஸ்வராணி சூத்ராணி அனாதி சஞ்ஞார்த்தானி ஏஷாம் அந்த்யாயிதஹ அகாராதிஷு அகார உச்சாரணாத்தஹ லண் மத்யே து இத்சஞ்ஞகஹ ஹலந்த்யம் 1.3.3 उपदेशे अन्त्यं हल् इत् स्यात् उपदेशाद्योच्चारणं सूत्रेषु अदृष्टं पदं सूत्रान्तरात् अनुवर्तनीयं सर्वत्र अदर्शनं लोपः 1.1.60 प्रसक्तस्य अदर्शनं लोपसंज्ञं स्यात् तस्य लोपः 1.3.9 तस्य इतः लोपः तस्य इत लोपः. ओके. அப்புறம் லோபஹ ஸ்யாத் நாதயோ அநாத்யர்த்தாஹ. ஓகே, we have done up to this. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? anybody you can ask me. மாதா சொல்லுங்க பாலா மேம். இல்ல அதுல அதர்சனம்னா தெரியலன்னு தானே அர்த்தம். ஆமா. அப்போ ஆனா நமக்கு அந்த ஐவுன்ல எல்லாம் அந்த இன்னெல்லாம் இருக்கே அங்க. நீங்க லெட்டர்ஸ் எதமா எடுத்துக்கிறேன்? ஆஇவு தான் எடுத்துப்போம். ஆனா அதுல இன்னு நமக்கு தெரியல. அது ஆமாமா, அது இத்சன்யான்னு அவர் சொல்லிட்டாரு. ஓகே. அப்போ அது அதர்சனம், அதாவது சூத்ரான் அந்தரம் அதர்சனம். புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க இப்போ ஷானச் பிரத்யே எடுத்துக்கோங்க. இப்ப ஷானச் பிரத்யே எடுத்துக்கோங்க. இப்ப இதுல எதெல்லாம் நம்ம சொல்லுவோம்? ஹலந்தியம். ஓகே, ஹலந்தியம். எது ஹலந்தியம் இதுல? பாலா மேம் ஆன்சர் பண்ணுங்க. ஷானஜ்ல அந்த ஆன தவிர இஷ்யும் அந்த இஜ்ஜும் ஹலாந்தியம் ஆயிடும். சக்காரா ஹலந்தியம். அப்ப சக்காரம் லசகு அத்தத்தி தேல வரும். கரெக்டா? ஆமா. சோ இது ரெண்டும் இத்தாயிடுறது. அது ரெண்டும் லோபம் ஆயிடுறதா இல்லையா? தஸ்ய லோபஹங்கிற சூத்திரம் 1.3.9ல நம்ம யூஸ் பண்றோம். ஆமா. அப்போ முன்னாடி அந்த ஷானச்சுல அது சக்காராவும் இருந்தது. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அது போய் நீங்க என்ன பண்ணீங்க? அத எடுத்துட்டோம், இத்தாக்கிட்டதுனால லோபம். அது லோபம் ஆயிடுச்சு. அப்ப அதர்சனம் தானே அது. நீங்க ஆனா மட்டும் தானே எடுத்துக்கிறேன். ஆமா ஆமா. புரியுறதா இப்போ? புரியுது. அதர்சனம் ஆயிடுது. கண்டென்ட் மட்டும் தானே நம்ம எடுத்துக்கிறோம். சோ த கண்டென்ட் வில் பி அதர். அத லோபா ஆயிடும் ஆனப்புறம் தான் நம்ம கண்டென்ட்டையே எடுத்துக்கிறோம். கரெக்டா? ஓகே மா, புரியுது. புரிஞ்சுதா? புரியுது மா. Anybody else? Any doubt? Okay. So I think I stop here.